இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டை விட்டு போவியா? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த? வேணாம் ஜனமா, நான் போறேன். என்னால இங்க இருக்க முடியல ஜனமா. நான் உங்க கூட இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்க கூடவே இருந்தேன். இப்போ என்னாலே உங்களுக்கு ஆபத்து வருதுங்கிறப்போ என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? நான் போறேன் ஜனமா, எனக்கு எதுவும் வேண்டாம். பைத்தியக்காரி, ஏன் இப்படி பேசுற? அந்த சாமியே சொல்லட்டும். ஓ மனசுக்கு தெரியாதா? நான் தான் அன்னைக்கு கோவிலே சொன்னேன்ல, உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற? தமிழ், உன்னால எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சங்கடம் வந்தாலும் அத நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம். இப்போ இப்போ என்னை விட்டு போயிடாத தமிழ். என் வாழ்க்கையில என் புருஷன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு 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 கிடைச்ச பெரிய உறவு நீ. உன்னை நான் என் மனசுல எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு புரியல? இங்க பாரு, இது வரைக்கும் நான் யாரையும் சார்ந்து வாழ்ந்ததே இல்லை. நான் தனியாவே ஓடிட்டு இருந்தேன். இப்ப நான் உன்னதான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன நீ விட்டுட்டு போனதும் என்னோட மொத்த பலமும் விட்டு போன மாதிரி இருந்தது. நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன் தமிழ், வீக் ஆயிடுவேன். ஜானு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டா. திரும்ப திரும்ப போறேன்னு சொல்றா. சரி வாங்க போலாம். தமிழ், வா போலாம். அம்மா அம்மா அம்மா, அக்கா. என்ன தேனு? அக்கா எங்கடி? அம்மா, அக்கா கிடைச்சிட்டாமா. எங்கடி இருந்தா? ஏதோ ஒரு கோவில்ல இருந்தாலாம். மாமாவும் ஜனாமாவும் பார்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க இருக்கா? அந்த வீட்ல தாமா இருக்கா. வந்துடுவா. மா, அக்கா 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 அக்கா. இசை, அக்கா எங்கேயும் போலடா தங்கம். அக்கா வந்துட்டேன். மா, என்னடி பழக்கம் இது? எப்படி எங்களெல்லாம் விட்டு போக உனக்கு மனசு வந்தது? இல்லம்மா, நான் எனக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட மறைக்காத. கோவில்ல சாமி அடி சொன்ன வார்த்தைக்காக தானே எங்களை எல்லாம் விட்டுட்டு போன. ஜனாமாக்காக நீ தொலைஞ்சு போயிட்டா எங்க நிலைமை? உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவோமா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே கனவுல கூட இந்த மாதிரி யோசிக்காத. எங்களை விடு. இசை, நீ இல்லாம இருப்பாளா? இவளுக்கு என்னடி நாங்க பதில் சொல்றது? இல்ல நாம அவளுக்கு சொல்ற பதில் தான் புரியுமா? அவளுக்கு நான் மட்டுமா அம்மா? நீ ஒரு தாய் தானே அவளுக்கு. தாயை பிரிஞ்ச குழந்தை எப்படி தவிக்கும்னு உனக்கு தெரியாது? இசை, இசை இங்க பாரு. அழாதடா குட்டி. என்ன தமிழ், நீ விவரமான பொண்ணு தானே, படிச்சவ தானே நீனு? இப்படி எல்லாம் நீ முடிவெடுக்கலாமா?
தப்பு தமிழ். இல்ல ஆண்டி, அது வந்து இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத என்ன? சரிங்க ஆண்டி. ம். அழாத வர்ஷினி, நீ எதுக்கு அழற? இல்லம்மா, தமிழ் தொலைஞ்சு போனதை சொன்னப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்ப தமிழ் வீட்ல இல்லனா எப்படி இருக்கிறதுன்னு ஒரு மாதிரி கவலையா இருக்குமா. பா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. தமிழ் சிஸ்டர், தமிழ் வர்ஷினி, எங்க போன நீ? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? சாரி வர்ஷினி, தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணிடாத. என்ன அண்ணாக்கும் உனக்கும் சண்டையா? அண்ணா ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வர்ஷினி. அப்புறம் என்ன தமிழ்? இல்ல, பக்கத்துல தான் போயிருந்தேன். இல்ல, ஏதோ மறைக்கிற, அது மட்டும் நல்லா தெரியுது. கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருக்கா? நீ என்ன தனி ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போறதுக்கு வரதுக்கோ நீ இந்த குடும்பத்துல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க. 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன பேசுவாங்க? அத்தைக்கு இதெல்லாம் அவமானம் இல்ல? சாரி அத்தை. என்ன சாரி? எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணி வைக்கிற? என்ன அவசரமா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? உங்க வீட்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய தப்புதான். தப்புதான். இவ்வளவு பெரிய வீட்ல மருமகன் உன்னை கொண்டு வந்து வச்சிருந்தமே, அது எங்க தப்புதான். தமிழ், ஏன் தமிழ் இப்படி பண்ற? சிஸ்டர், நாங்க எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? இனிமே கனவுல கூட இப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எங்க கிட்ட சொல்லுங்க சிஸ்டர். அதை சரி பண்ண தானே நாங்களாம் இருக்கோம். நீங்க என்ன உங்களுக்கு எந்த உறவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன உங்க கூட பிறந்தவன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க? இப்படி பண்ணா என்ன அர்த்தம் சிஸ்டர்? சாரி சேது. ப்ளீஸ் சிஸ்டர், இனிமே இப்படி பண்ணாதீங்க. தப்புதான். நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு எனக்காக இந்த வீட்டுல இத்தனை பேர் துடிக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில நான் நல்ல உறவை சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி.